நம்ம பார்க்க இருப்பது தேனி நாடாளுமன்ற தொகுதி. தேனியானது அதிமுகவின் கோட்டை. எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயித்த ஆண்டிப்பட்டி போன்ற தொகுதிகள் தேனி மாவட்டத்திலேயே வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்று. மனிதவள குறியீடு மிகவும் குறைவான கொண்ட மாவட்டங்களிலும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேனி அதிமுகவின் கோட்டை என்று அழைக்கப்பட்டாலும் 96இல் ஜெயலலிதா எதிர்ப்பு அலையின் போது தோற்றது. அது மட்டுமல்ல, 99, 2004ஆம் ஆண்டுகளில் கூட காங்கிரஸ் வேட்பாளர் இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பாக போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் இங்கு அதிமுகவை தோற்கடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 80ஆம் ஆண்டு தேர்தலில் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணி இங்கு தோற்கடித்தது, எம்ஜிஆரை தோற்கடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி பார்த்தால் தேனியானது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கை கொடுத்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு கை கொடுக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரை உசிலம்பட்டி, சோழவந்தான் ஆகிய 2 மதுரை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளும், தேனி, பெரியகுளம், கம்பம், ஆண்டிப்பட்டி ஆகிய 4 தேனி மாவட்ட தொகுதிகளும் வருகின்றன. இங்கே தேனி என்ற பெயரில் சட்டசபை தொகுதி இல்லை, போடிநாயக்கனூரே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தொகுதியின் பேரில் சட்டமன்ற தொகுதி இல்லாத ஒரே தொகுதியாக தேனி உள்ளது. இது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது. பெரியகுளத்தை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் கூட முன்பு வைக்கப்பட்டு வந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது. போடிநாயக்கனூர், உசிலம்பட்டி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுகவின் வசம் உள்ளன. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் பிரிந்து சென்று விட்டார். அவர் போடிநாயக்கனூர் தொகுதியின் எம்எல்ஏ ஆவார். போடிநாயக்கனூர் தொகுதி தான் சில சமயங்களில் தேனி என்று அழைக்கப்படுகிறது. சோழவந்தான், ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம் போன்ற தொகுதிகள் திமுக வசம் உள்ளன. 4 தொகுதிகள். அதிமுகவின் கோட்டையான ஆண்டிப்பட்டியும் தற்போது திமுக எம்எல்ஏ வசம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்பு பெரியகுளம் மன்ற தொகுதியாக இருந்தபோது பெரியகுளம், தேனி, கம்பம், ஆண்டிப்பட்டி, சேடப்பட்டி, போடிநாயக்கனூர் ஆகிய தொகுதிகள் இருந்தன. தற்போது தேனி தொகுதி கலைக்கப்பட்டு அது போடிநாயக்கனூர் தொகுதிக்குள் வருகிறது. சேடப்பட்டியும் கலைக்கப்பட்டு விட்டது. தேனியின் மக்கள் தொகை பெரிய அளவில் அதிகரிக்காததால் மதுரையிலிருந்து சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகள் தற்போது தேனி நாடாளுமன்ற தொகுதியுடன் இணைக்கப்பட்டு உள்ளன. 1977ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் அதிமுக இங்கே களம் கண்டது. இது அவர்களின் முதல் தேர்தலாகும். இதில் அதிமுக 68.3% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது. வேட்பாளர் பழனிவேல்ராஜன் 25.7% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இவர் முன்னாள் அமைச்சரும் சபாநாயகரும் தற்போதைய அமைச்சர் பிடி தியாகராஜன் அவர்களின் தந்தையுமான பழனிவேல் ராஜன் என்று நினைக்கிறேன். ஆண்டு இங்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பில் திமுக 50.4% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது. அதிமுக 6.5% வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பிடிக்கிறது. அடுத்ததாக 92ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை வெற்றி பெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசிய போது திமுக கூட்டணி மாநிலம் முழுவதும் 50%க்கு மேல் வாக்குகளை பெற்றார்கள். இங்கே அவர்கள் சுமார் 47.6% வாக்குகளை பெறுகிறார்கள். திமுக 28.5% வாக்குகள் 2ஆம் இடம் பிடிக்கிறது. மதிமுக சுமார் 13.5% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கிறது. பிஜேபி 2.9% வாக்குகளை பெற்று 4ஆம் இடம் பிடிக்கிறது. 2008ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் சேடப்பாடி முத்தையா அவர்கள் 51.8% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். 30.4% வாக்குகளை பெறுகிறது. அது திமுக ஆட்சிக்கு கிடைத்த ஒரு நல்ல வாக்கு சதவீதமாகும்.
மூன்றாவது இடத்தை புதிய தமிழகம் பிடிக்கிறது சுமார் 3% வாக்குகளை பெற்று. 19ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் அவர்கள் 45.6% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். இதிலிருந்து அதிமுக காங்கிரஸிற்கு இங்கு செல்வாக்கு உள்ளது என்பது தெரிகிறது. காரணம், இந்த தேர்தலில் வாஜ்பாய் அலை வீசியும் அதை எதிர்த்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. இரண்டாம் இடத்தை திமுக 38.8% வாக்குகள் பிடித்து இரண்டாம் இடம் திமுக பிடிக்கிறது. மூன்றாம் இடத்தை புதிய தமிழகம் 13% வாக்குகளை பிடிக்கிறது. கடந்த தேர்தலில், அதாவது 98இல் வெறும் 3% வாக்குகளை பெற்ற புதிய தமிழகம் இந்த தேர்தலில் 13% வாக்குகளை பெறுகிறது. காரணம், அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது மற்றும் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் தீவிர பிரச்சாரம் செய்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். 2004ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜேஎம் ஆரோன் 49.51% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். தினகரன் 49% வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார். அதாவது தினகரன் வெறும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வீசியதால் அதிமுக 39 தொகுதிகளையும் இழக்கிறது. மற்ற தொகுதி வேட்பாளர்கள் லட்சக்கணக்கான வாக்குகளில் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர்கள் தோல்வியடையும் போது தினகரன் மட்டும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் தினகரன் மட்டுமே வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரும் 20,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியை தழுவுகிறார். இதன் மூலம் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றதன் மூலம் தினகரன் இந்த தொகுதியில் தனக்கு செல்வாக்கு இருப்பதை நிரூபிக்கிறார். 2009ஆம் ஆண்டு தேர்தலிலும் ஈழத்தமிழ் பிரச்சனை உச்சத்தில் இருந்த போதும் திமுகவானது 28 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் தன்னுடைய கோட்டையான இந்த தேனி தொகுதியை இழக்கிறது. மாறும் 42.54% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். எதிர்த்து போட்டியிட்ட தங்க தமிழ் செல்வன் 1.76% வாக்குகளை பெற்று தோல்வியடைகிறார். அதாவது தங்க தமிழ் செல்வன் அவர்கள் சுமார் 6,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார். 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவசங்களுக்கு ஆதரவான அலை வீசிய போது மற்ற தொகுதிகளில் அதிமுக 50க்கு மேல் வாக்குகளை பெறவில்லை. ஆனால் அவர்களுடைய கோட்டை தொகுதியில் 50%க்கு மேல் வாக்குகளை பெறுகிறார்கள். வேட்பாளர் பார்த்திபன் 53.06% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார். வேட்பாளர் சுமார் 24% வாக்குகளை பெறுகிறார். மதிமுக வேட்பாளர் பிஜேபி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு 13% வாக்குகளை பெறுகிறார். மதிமுக 96ஆம் ஆண்டு தேர்தலிலும் இங்கு 12% வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தனித்து போட்டியிட்டு 6.63% வாக்குகளை பெறுகிறது. தனக்கு செல்வாக்கு இருப்பதை காங்கிரஸ் மீண்டும் நிரூபிக்கிறது. இங்கு அப்போதைய சிட்டிங் எம்பியான ஜேஎம் ஆரோனை போட்டியிட்டு தோல்வியடைகிறார். 2019ஆம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் பி ரவீந்திரநாத், அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் வெற்றி பெறுகிறார். EVK இளங்கோவன் அவர்கள் 2ஆம் இடம் பிடிக்கிறார். EVK இளங்கோவன் அவர்கள் சுமார் 76,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கிறார். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணி அந்த தேர்தலில் தோற்ற ஒரே தொகுதி இதுதான். இளங்கோவன் அவர்கள் 36.44% வாக்குகளை பெறுகிறார். கட்சியின் சார்பில் போட்டியிட்ட தங்க தமிழ் செல்வன் 12.26% வாக்குகளை பெறுகிறார். நாம் தமிழர் கட்சி 2.37% வாக்குகளை பெற்று 4ஆம் இடம் பிடிக்கிறது. மையம் 1.44% வாக்குகளை பெற்று 5ஆம் இடம் பிடிக்கிறது. 0.91% வாக்குகளை பெற்று 6ஆம் இடம் பிடிக்கிறது. திமுகவானது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்ததே இந்த தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு காரணமாக அமைந்துவிட்டது. இந்த தேர்தலில் கருத்து கணிப்பு பொறுத்தவரை திமுக 28.5% வாக்குகளை பெற்று முந்துகிறது. அதாவது திமுக கூட்டணியானது வெறும் 28.5% வாக்குகளை பெற்று முந்துகிறது.
திமுகவானது 14.5% வாக்குகளை பெறுகிறது. அதிமுக மட்டும் தனியாக. தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் 18.17% வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் வருகிறது. அதாவது அதிமுகவின் வாக்கு வங்கியில் செங்குத்தான பிளவு உள்ளது. நாம் தமிழர் கட்சி 13.83% வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திற்கு வருகிறது. 11.16% வாக்குகளை பெற்று 5ஆம் இடத்தில் வருகிறது. திமுக 7.5% வாக்குகளை பெற்று 6ஆம் இடம் பிடிக்கிறது. 83% வாக்குகளை பெற்று நோட்டாவானது 6ஆம் இடம் பிடிக்கிறது, 7ஆம் இடம் பிடிக்கிறது. நோட்டாவுக்கு கடந்த முறை 0.9% வாக்குகளை கிடைத்திருக்கின்றன. இந்த முறை 5.83% வாக்குகள் கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்யாதவர்களும் நோட்டாவுக்கு வாக்களித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவர்களின் வாக்குகள் கடைசி நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளாகவே செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. அதாவது அதிமுகவுக்கு செல்லலாம். காரணம், ஆளுங்கட்சியானது இங்கு வெறும் 28.5% வாக்குகளை மட்டுமே பிடித்துள்ளது. 0.51% வாக்குகள். அதிமுகவின் வாக்கு வங்கியை தினகரன் செங்குத்தாக பிளப்பதில் தான் திமுக முந்துகிறது. பாமகவானது பிஜேபி கூட்டணிக்கு சென்றுவிட்டது. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. பார்த்தால் தேமுதிகவின் 7.5% வாக்குகளையும் சேர்த்து பார்த்தால் அதிமுகவானது சுமார் 22 முதல் 23% வாக்குகளை பிடிக்கிறது. பிஜேபி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது 19.5% வாக்குகளை பெறுகிறது. பாமகவின் 0.5% வாக்குகளையும் சேர்த்தால் அவர்கள் 30% வாக்குகளை பெறுகிறார்கள். அதாவது திமுக கூட்டணியை விட அவர்கள் 1.5% வாக்குகள் பெற்று முதலிடத்திற்கு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தினகரனே இங்கு போட்டி போடப் போவதாக கூறுகிறார்கள். வாக்குகள் 3ஆக பிரிவதால் தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பது போல்தான் தோன்றுகிறது. குமுதம் கருத்து கணிப்பின்படி பார்த்தால் அதிமுகவானது 3ஆவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பிஜேபிக்குள்ள 11.5%-த்தினர் கடைசி நேரத்தில் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு மாறிப்போவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே தெரிவித்திருந்தேன், சுப்பிரமணிய சாமி ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையாக 91-96ஆம் ஆண்டு காலத்தில் போராடி எதிர்க்கட்சி தலைவர் போல் செயல்பட்டார். ஆனால் தேர்தலின் போது அவரே சொல்லிவிட்டார், நான் விதைத்த விதையை கருணாநிதி அறுவடை செய்ய போகிறார் என்று. அதேபோல் பிஜேபிக்கு வாக்கு வங்கி 11% இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அப்படியே பிஜேபிக்கு விடுமா, இல்லை கடைசி நேரத்தில் மக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்கு வீணாக போகக்கூடாது என்றும் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்தே தேர்தல் முடிவுகள் இருக்கும். அதிமுகவின் வாக்கு வங்கி பிஜேபியின் வாக்கு வங்கி இங்கே 3% தான். 96ஆம் ஆண்டு அவர் பெற்றிருக்கிறார்கள். தற்போது அண்ணாமலையின் செயல்பாடுகளால் அது 6% வரை கொடுத்தாலும் மீதி உள்ள 5% வாக்குகள் அதிமுகவுக்கு சென்றால் அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. இருந்தும் சுமார் 4% வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைத்தால் அதிமுகவின் 7.5% வாக்குகளையும் சேர்த்து அவர்கள் 30% வாக்குகளுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் சற்று குழப்பமான தொகுதியாக, முடிவுகளை கணிக்க முடியாத குழப்பமான தொகுதியாக தேனி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த தொகுதியை பொறுத்தவரை தினகரன், திமுக, அதிமுக 3 கட்சிகளுக்குமே சரிசம வாய்ப்புகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக சார்பாக தங்க தமிழ்செல்வன் நிறுத்தப்படுவார் என்று தெரிகிறது. தங்க தமிழ்செல்வன் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 12.5% வாக்குகளை வாங்கினார். தங்க தமிழ்செல்வன் போட்டியிட்டால் மட்டுமே திமுகவிற்கு இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு உள்ளது. இல்லாவிட்டால் அதிமுக அல்லது தினகரன் கட்சி இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தட்டி பறிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போதுவரை இந்த தொகுதியில் திமுக முன்னணியில் உள்ளது. இதை பொறுத்தவரை மோசம் என்று 42% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது திமுக ஆட்சி மோசம் என்று. திமுக ஆட்சி நன்றாக உள்ளதாக 24% பேரை தெரிவித்திருக்கிறார்கள்.
இது திமுகவிற்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். என்று 34% பேர் தெரிவித்திருக்கிறார்கள். இது திமுகவிற்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். நன்றி என்று தெரிவித்த 24%, சுமார் என்று தெரிவித்ததிருந்த சுமார் 5% சேர்ந்துதான் திமுக முன்னணி வகிக்கிறது. திமுக ஆட்சி மோசம் என்று 42% பேர் தெரிவித்திருப்பது அதிமுகவிற்கு ப்ளஸ் பாயிண்ட் தான் என்றாலும் தினகரன் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பது அவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட். மேலும் இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் உடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளே எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வெற்றி பெற்று வருகின்றன. தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளது மற்றும் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிவடைவது திமுகவிற்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த தேர்தலில் தினகரன் போன முறை தங்க தமிழ்செல்வன் பெற்ற 12% வாக்குகளை விட அதிகம் பெறுவதற்கு காரணம் அதில் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இருவரின் வாக்குகளும் வருவதே ஆகும். அப்படி பார்த்தால் பிஜேபிக்கான உள்ள 11% வாக்குகள் உண்மையானால் தினகரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் தினகரன் கட்சிக்கிடையே போட்டி நிலவுகிறது. அதாவது பிஜேபி கூட்டணிக்கிடையே. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் உள்ளதால் 2009 வென்றது போல் இங்கே திமுக வெல்வதற்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் தினகரன் கடும் போட்டியை கொடுப்பார்.